ஆகாசத்துக்கு எப்படி ரூபம் இல்லையோ அது இடத்துல ரூபம் கிடையாது. சுவாமி அம்பால பக்கத்துல ரூபமா பாக்குறோம். இங்க அரூபமா மந்திர வடிவமா யந்திரங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு எந்திரத்துக்கு ஆபரணமா அடையாளமா தங்கத்தினால வில்ல மாலை. இந்த வில்ல மாலையை பார்த்து இரவண மனசனால தியானம் பண்ணிக்கணும். எல்லா காரியமும் இஷ்ட சித்தி ஆகும். நந்தனார் மாணிக்கவாயிலும் ஜோதியில கலந்ததாக ஐதீகம். இரவு 8 மணிக்கு அந்த சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் கிடையாது. குணுகு ஜவ்வாது அரகஜா கோரோஜன கஸ்தூரி வாசனாதிகம் சாத்தினால அந்த இடம் கருப்பா இருக்கும். சுவாமியுடைய ஸ்ரீசக்கரம் சிவச்சக்கரம் சம்மேளன சக்கரம் இருக்கு. அந்த சக்கரம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு ஆபரணமாகவும் அடையாளமாகவும் தங்கத்தினால வில்ல மாலை. இந்த வில்ல மாலையை பார்த்து நம்ம மனசனால தியானம் பண்ணிக்கணும். எல்லா காரியமும் இஷ்ட சித்தி ஆகும். நந்தனார் மாணிக்கவாயில ஜோதியில கலந்ததாக ஐதீகம். அதான் சிதம்பர கஜ சிதம்பரம் மூலஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் தான். ஒரு நாளைக்கு 6 கால பூஜை. 6 கால பூஜையில மட்டும்தான் தரிசனம். இது இப்ப சாயச்ச பூஜை ஆகுது. இந்த பூஜை முடிஞ்சோடனே தீபாராதனை. தீபாராதனை முடிஞ்சோடனையும் தேவாரம் பாடுவா. தேவாரம் பாடினோடனே வித்தின் செகண்ட் 3 ட்ரிப்பு வித்தின் செகண்ட் திரையை விலைக்கு காமிப்பா. அந்த வித்தின் செகண்ட் 3 ட்ரிப்ல தான் பார்க்கலாம். இன்னெல்லாம் ஏற்கனவே நிறைய காமிச்சு